ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் அ நக்கிள் ஜாயிண்ட். நக்கிள் ஜாயிண்ட் அப்படிங்கிறது a machine element which is used to connect two shaft number 1 and shaft number 2, which is used to connect two shafts which are applied by a tensile load. ரெண்டு ஷாஃப்டை இல்லை ராடை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் எலமெண்ட் தான் என்ன அப்படின்னா நக்கிள் ஜாயிண்ட். பொதுவாக இந்த ராடு வந்து டென்சைல் லோட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் we can use in knuckle joint. So knuckle jointல பார்த்தீங்கன்னா it consists of three major parts. First one என்ன அப்படின்னா டபுள் ஐ எண்ட். இது வந்து டபுள் ஐ எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்க் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்டு ஃபோர்க் மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும், பாட்டம்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கும். ஸோ வி கேன் மென்ஷன் திஸ் ஒன் இஸ் ஐ. சரிங்களா? ஸோ டபுள் ஐ இருக்கிறதுனால இது டபுள் ஐ எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் இட் வில் பி லுக்கிங் லைக் அ ஃபோக், அதனால இதை ஃபோக் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மேஜர் பார்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் ஐ எண்ட். சிங்கிள் ஐ எண்ட் அப்படிங்கிறது இதோட எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஐ மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மட்டும்தான் இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல் தி ஐஸ் they are aligning as coinciding to each other. எல்லா ஐயும் ஒரு coinciding to each other சிங்கிள் ஆக்சிஸ்ல அலைன் பண்ணிட்டு we have to put inside a pin. இது வந்து நக்கிள் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. நக்கிள் பின்னை இன்சர்ட் பண்ணிட்டு then we have to tight the pin by using the collar. So இந்த four major parts யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா we can connect the two different rods which is applied by a tensile load. அண்ட் இந்த பர்டிகுலரா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல ஒரு டிசைன் ஆஃப் நக்கிள் ஜாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அதுவும் பை டிசைனிங் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ், டபுள் ஐ எண்ட், சிங்கிள் ஐ எண்ட், ஷாஃப்ட், நக்கிள் பின், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டை டிசைன் பண்ணி we are going to solve the problem. This is the problem. Design a knuckle joint to transmit the load of 150 kilonewton by considering the design stresses 75 megapascal in tension, 150 megapascal in compression or crushing, and then 60 megapascal in shear. Now we are going to design a knuckle joint by considering the design or capacity, the load of 150 kilonewton. அதாவது ஒரு knuckle joint டிசைன் பண்ண போறோம். அதோட load carrying capacity என்ன அப்படின்னா 150 kilonewton. By considering the different kind of stresses, different nature of stresses, tension 75 megapascal இருக்கணும், compression or crushing 150 megapascal அது கீழே தான் இருக்கணும், then shear 60 megapascal கீழே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to design four major elements of the knuckle joint. நமக்கு ஆல்ரெடி knuckle joint தெரியும். knuckle joint அப்படிங்கிறது டபுள் ஐ எண்ட், சிங்கிள் ஐ எண்ட், தென் knuckle pin. These are the major parts and also we have to consider the shaft. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஷாஃப்டோட டிசைனை பண்ண போறோம். ஷாஃப்டோட டிசைனை பொறுத்து மற்ற எலமெண்டோட டைமென்ஷன்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கறத கன்சிடர் பண்ண போறோம் and then calculate பண்ண போறோம். Then after calculating all other dimensions we are going to design double I end, single I end, knuckle pin and comparing the calculated induced stresses with the design stresses. என்ன அப்படின்னா முதல்ல டிசைன் ஃபார் ஷாஃப்ட் பண்ணுவோம். ஷாஃப்ட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஷாஃப்டோட டயமீட்டர் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ ஷாஃப்ட் பார்த்தோம் அப்படின்னா there is a shaft with the diameter of D that is applied by the load P. டென்சைல் லோட் அப்ளை பண்றப்போ அந்த ஷாஃப்டை டிசைன் பண்ண போறோம். நமக்கு லோடு கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150 கிலோ நியூட்டன், தட் இஸ் 150 into 10 power 3 நியூட்டன். இந்த லோடு அப்ளை பண்ணும்போது டென்சைல் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகும், இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அன்னவுன் டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் அதை கண்டுபிடிக்க போறோம். ஷாஃப்டோட டயமீட்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பை considering or taking the shaft diameter we are going to calculate all other dimensions of the remaining elements. single I end இருக்கட்டும், double I end இருக்கட்டும், then knuckle pin இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன் பை ஒன்னா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டிசைன் ஃபார் ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் when it is applied by the tensile load, நார்மலா load is equal to stress into area. அப்படிதானே? ஸோ லோடு என்ன அப்படின்னா சம்ல கொடுத்துட்டாங்க P that is 150 into 10 power 3 நியூட்டன். டென்சைல் லோட் அப்ளை பண்றப்போ நமக்கு ஜென்ரேட் ஆக போற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். we can consider the maximum stress value of tensile, that is 75 megapascal. மெகாபாஸ்கல் என்ன அப்படின்னா நியூட்டன் per mm square தான். டைரக்ட்லி we can take.
மெகா பாஸ்கல் அப்படிங்கிறது 10⁶ ஆஃப் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட் கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தட் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயரா மாறிடும், பிரச்சனை கிடையாது. ஸோ லோட் 150 நியூட்டன், 150 into 10⁻³ Newton is equal to stress value 75 into area of the rod, cross sectional area for the diameter D, pi/4 D square. So now we can calculate the diameter value because all the remaining values are known. If we calculate the diameter, then the answer is 50.4 mm. ஸோ டயமீட்டர் என்ன வருது அப்படின்னா 50.4 வருது. நம்ம டைரக்டா 50.4 வந்து எடுக்க முடியாது. we have to take the standard diameter. ஸ்டாண்டர்ட் டயமீட்டர் அப்படிங்கிறது இதோட நெக்ஸ்ட் ரவுண்ட் வேல்யூ. அது ஈவன் நம்பரா இருந்தா பெட்டரா இருக்கும். அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு ரெஃபர் தி டேட்டா புக் அப்படின்னா பேஜ் நம்பர் 7.20 இருக்கும், சரிங்களா, ஆர் 7.25 கூட இருக்கும். ஷாஃப்ட் ஸ்டாண்டர்ட் ஷாஃப்ட் டயமீட்டர் 7.25 பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக்ல அதுல ரெஃபர் பண்ணிக்கலாம். டைம் இல்லாத பட்சத்துல இதோட நெக்ஸ்ட் ஈவன் வேல்யூ எடுத்துக்கலாம். 51ங்கிறது ஆட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா 52 mm. ஸோ 52 mm தான் என்ன அப்படின்னா என்னோட ஷாஃப்டோட டயமீட்டர் ஃபார் தி transmitting the load of 150 kilonewton and the induced stress, the maximum limit value I have taken 75 Newton per mm square. இப்போ ஷாஃப்டோட டிசைன் முடிச்சதுக்கு அப்புறம், ஷாஃப்டோட டிசைன் அப்படிங்கிறது அதோட டயமீட்டரை கால்குலேட் பண்றது தான். ஷாஃப்டோட டிசைன் முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதர் ரிமைனிங் பார்ட்டோட டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணுவோம். ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் நக்கிள் பின் எடுத்துக்கலாம். நக்கிள் பின்னோட ஹெட் டயமீட்டர் என்ன அப்படின்னா D3. நம்ம புக்ல உள்ள குருமி புக்ல உள்ள சேம் நோட்டேஷன் யூஸ் பண்றேன், ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. தென் இது நக்கிள் பின்னோட டயமீட்டர் என்ன அப்படின்னா D1. அதாவது இதோட சைட் வியூ தான் இது, சரிங்களா, சாரி டாப் வியூ. ஸோ இந்த டயமீட்டர் என்ன அப்படின்னா D3, இன்னர் டயமீட்டர் என்ன அப்படின்னா D1. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிங்கிள் ஐ எண்ட். சிங்கிள் ஐ எண்ட் அதை பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஐ எண்டோட திக்னஸ் என்ன அப்படின்னா T. அதாவது சிங்கிள் ஐ எண்டோட திக்னஸ் T. தென் இதோட அவுட்டர் டயமீட்டர், சிங்கிள் ஐயோட அவுட்டர் டயமீட்டர் என்ன அப்படின்னா D2. இன்னர் டயமீட்டர் என்ன அப்படின்னா D1. ஏன் இன்னர் டயமீட்டர் இங்க D1 எடுத்தேன் அப்படின்னா இது நக்கிள் பின் இருக்குல்ல, இந்த நக்கிள் பின் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹோல் ஐக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ ஐயோட இன்னர் டயமீட்டரா இருக்கட்டும், இந்த நக்கிள் பின்னோட பின் டயமீட்டரா இருக்கட்டும், ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா மோரர்லெஸ் சேமா தான் இருக்கும். ஸோ சிமிலர்லி டபுள் ஐ எண்டுக்கும் சேம் ஐ தான். ஸோ டயமீட்டர் D2 அண்ட் இன்னர் டயமீட்டர் D1. டபுள் ஐயோட திக்னஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா T1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். So these are the major other dimension that is required to design all other elements. So இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா with respect to shaft diameter தான் இருக்கும். அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். shaft diameter with respect to அப்படின்னா லைக் D1 அது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா shaft diameterக்கு ஈக்குவலா எடுத்துக்கலாம் 52 mm. அது ஷாஃப்டோட டயமீட்டருக்கு ஈக்குவலா இல்ல அதை விட அதிகமா என்ன இருக்கணும் அப்படின்னா பின்னோட டயமீட்டர் இருக்கணும். So we are considering the pin diameter that should be equal or more than the shaft diameter. So equal இருக்கணும், ஷாஃப்டே எடுத்துக்கிறேன். Then D2 எப்படி இருக்கணும் அப்படின்னா D2 அப்படிங்கிறது double the diameter of shaft diameter. So 52 அப்படின்னா 104 mm இருக்கு. Then D3 அப்படிங்கிறது நக்கிள் பின்னோட ஹெட் டயமீட்டர். அது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 1.5 times of D இருக்கணும். 1.5 times of D அப்படிங்கிறப்போ 78 mm. 78 mm, like 52 plus 26, yeah, 78 mm. Then T அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிங்கிள் ஐ எண்டோட திக்னஸ். அதோட திக்னஸ் T, டபுள் ஐ எண்டுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா T1. ஸோ சிங்கிள் ஐக்கு T, டபுள் ஐக்கு T1. ஸோ Tயோட திக்னஸ் என்ன அப்படின்னா 1.25 times of shaft diameter. 1.25 times of shaft diameter அப்படிங்கிறது 65 mm. And T1 என்ன அப்படின்னா T1 அப்படிங்கிறது 0.75 times of shaft diameter, that is equal to 39 mm. That's it. So these are the major dimensions of the other elements we are going to calculate by considering the shaft diameter. அதாவது பின்னோட டயமீட்டரும் ஷாஃப்ட் டயமீட்டர் ஈக்குவலா இருக்கணும். தென் ஐயோட அவுட்டர் டயமீட்டர் ஷாஃப்டை விட 2 மடங்கு அதிகமா இருக்கணும், டபுள் த டைம். நக்கிள் பின்னோட ஹெட்டோட டயமீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பின்னோட டயமீட்டர் ஷாஃப்டோட டயமீட்டரை விட 1.5 times அதிகமா இருக்கணும். அதே மாதிரி தான்
திக்னஸ் ஆஃப் சிங்கிள் ஐஎண்டும் சரி, திக்னஸ் ஆஃப் டபுள் ஐஎண்டும் சரி. ஸோ தீஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் 2 மேஜர் ஸ்டெப்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷாஃப்டோட டயமீட்டர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்கோம். அந்த டயமீட்டரை கன்சிடர் பண்ணி ஆல் அதர் டைமென்ஷன்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா we are going to design for the knuckle pin. ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா டிசைன் ஃபார் நக்கிள் பின். அதாவது சிங்கிள் ஐ எண்டையும் டபுள் எண்டையும் கோயின்சைடிங்கா அலைன் பண்ணிட்டு we have to tight the joint by using the knuckle pin. இந்த நக்கிள் பின்ன என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிசைன் பண்ண போறோம். நக்கிள் பின்னோட டைமென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அதோட பின்னோட டயமீட்டர் D1 ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கால்குலேட் பண்ணது 52 mm, தென் ஹெட்டோட டயமீட்டர் 78 mm. These are the 2 major dimensions of knuckle pin. ஸோ நக்கிள் பின்ல ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன, எதனால ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா அதை டிசைன் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நக்கிள் பின் எப்படி வந்து அலைன் ஆயிருக்கும் அப்படின்னா நக்கிள் பின்னோட 3 பார்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். பார்ட் நம்பர் 1, பார்ட் நம்பர் 2, பார்ட் நம்பர் 3. அதே மாதிரி இங்கேயும் 3 பிரிச்சுக்கலாம். 1, 2, தென் 3. இந்த திக்னஸ் என்ன அப்படின்னா டபுள் ஐல கவர் ஆயிருக்கும். இதோட திக்னஸ் T1. ஸோ T1. நெக்ஸ்ட் சிங்கிள் ஐ எண்ட்ல கவர் ஆயிருக்கும் T. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அகைன் டபுள் ஐல கவர் ஆயிருக்கும். இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா T1. தென் டென்சைல் லோட் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது பார்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் ட்ரை டு மூவ் ரைட் சைட் டைரக்ஷன். அண்ட் மேல உள்ள 2 பார்ட் 1 and 3 என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் ட்ரை டு மூவ் லெஃப்ட் சைட் டைரக்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்லயும் லோடு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடா அப்ளை ஆகும். தென் சென்டர் பார்ட் நம்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா லோடு எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடா அப்ளை ஆகும். சப்போஸ் இது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா எப்படி ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இது அப்படின்னா ரெண்டாவது பார்ட் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷியர் ஆகி வெளியே போகும். ரெண்டாவது பார்ட் மட்டும் ஷியர் ஆகி வெளியே போகும். இப்படிதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஷியர் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஷியர் நடக்கும், இந்த இடத்துல ஒரு ஷியர் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஷியர் மீன் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டிசைன் ஃபார் நக்கிள் பின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஃபெயிலியர் may be due to the double shear. Failure is due to the double shear. So again same formula, load is equal to stress into area. Load என்ன அப்படின்னா 150 into 10 power 3 Newton. And stress என்ன அப்படின்னா shearல ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா இதோட ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா 2. Then double the time shear ஆக சான்ஸ் இருக்குங்கறதால 2 வால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 into 2. ஏரியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இதோட சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் ஏரியா, இதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா D1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஏரியா π/4 D1 ஸ்கொயர். மறுபடியும் பாருங்க ஃபார்முலா ரொம்ப ஈஸி தான். லோட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ல ஃபெயிலியர் ஆகும். தென் ஷியரும் பாத்தீங்க அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஏரியா, 2 டிஃப்ரெண்ட் ரீஜன் 1, ரீஜன் 2. இந்த மாதிரி 2 ரீஜன்ல என்ன ஆகுது அப்படின்னா ஷியர் ஃபெயிலியர் நடக்குது. அப்படி நடக்கும்போது we have to multiply the stress value into 2 ஷியர் இருக்கிறதால 2 வால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ அங்க இருக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்டெப் நம்பர் 2லயே நம்ம எல்லா டைமென்ஷனையும் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். இந்த டைமென்ஷன்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்கு we need to calculate the stress value. ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ இவங்க கொடுத்திருக்க டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியா வருதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி கம்மியா வந்தாதான் நம்ம எடுத்திருக்க டைமென்ஷன்ஸ் எல்லாமே கரெக்ட். சப்போஸ் கம்மியா வரல அப்படின்னா நம்ம எடுத்திருக்க டைமென்ஷனையே நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ ஷாஃப்ட் டயமீட்டர் 52 எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்லா டைமென்ஷனும் எடுத்திருக்கோம். அப்போ டிசைன் சேஃப் இல்ல அப்படின்னா ஷாஃப்ட 52ல இருந்து 54, 56ன்னு நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணி டிசைன் சேஃப் ஆகிற அளவுக்கு நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்போ கண்டுபிடிச்ச அப்படின்னா இப்போ D1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 52 mm. சப்ஸ்டியூட் பண்ணி டோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா டோ வேல்யூ என்ன வருது அப்படின்னா 35.3 Newton per mm square கிடைக்குது. That is the calculated value when I substitute D1 is equal to 52 mm and load is equal to 150 into 10 power 3 Newton. இந்த 35.3 அப்படிங்கிறது that is lesser than the allowable stress value. allowable stress எவ்வளவு அப்படின்னா shear stress 60 megapascal. So 60 Newton per mm square விட எப்படி இருக்கு அப்படின்னா கம்மியா இருக்கு. அதனால என்னோட டிசைன் சேஃப். ஸோ ஸ்டெப் நம்பர் 3 ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னா டிசைன் ஃபார் தி நக்கிள் பின்.
நக்கல் பின்னை கன்சிடர் பண்ற வரைக்கும் அதோட ஃபெயிலியர் எப்படி நடக்கும் அப்படின்னா டியூ டு தி டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அதாவது 2 பார்ட்ஸ்ல லெஃப்ட் சைட்ல கம்ப்ரெஷன் நடக்கிறதாலையும் மிடில் பார்ட்ல ரைட் சைட்ல கம்ப்ரெஷன் நடக்கிறதாலையும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல கம்ப்ரெஷன் நடக்கிறதுனால இந்த மிடில் பார்ட் மட்டும் டுவர்ட்ஸ் ரைட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா மூவ் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ there is a chance of failure due to stress. 2 regions அப்படிங்கிறதால டபுள் ஷியர் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? ஸோ 2 into ஸ்ட்ரெஸ். ஏரியா என்ன அப்படின்னா இந்த பின்னோட கிராஸ் செக்ஷன் ஏரியா π/4 d1 ஸ்கொயர், d1 52 mm அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இந்த 52 mmக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னா 35.3 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் கூட என்னதான் கம்மி தான். ஸோ நம்மளோட டிசைன் நக்கல் பின்னுக்கு சேஃப். நம்பர் 4 என்ன அப்படின்னா டிசைன் ஃபார் சிங்கிள் ஐ எண்ட். சிங்கிள் ஐ எண்ட்ல டிசைன் பண்றப்போ என்ன மாதிரி ஃபெயிலியர்லாம் கன்சிடர் பண்ணி தென் எப்படி டிசைன் ஸ்ட்ரெஸ்ஸோடி நம்மளோட இன்டியூஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறத ஸ்டெப் நம்பர் 4ல பார்க்க போறோம். ஸ்டெப் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் we are going to analyze what kind of failures can happen in single I end by applying the tensile load. Tensile load apply பண்றது மூலமா சிங்கிள் ஐ எண்ட்ல என்ன மாதிரி ஃபெயிலியர்லாம் நடக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். டைமென்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா சிங்கிள் ஐ எண்டுக்கு T அண்ட் தென் அவுட்டர் டயாமீட்டர் T2, இன்னர் டயாமீட்டர் D1. ஸோ த டாப் வியூ எடுத்திருக்கேன் அந்த ஐ எண்டுக்கு மட்டும். ஸோ D2 அண்ட் D1 ரெண்டுக்கும் இந்த கேப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா D2 மைனஸ் D1 டிவைட் பை 2. அதாவது இந்த கேப்பையும் சேர்த்தா D2 மைனஸ் D1. ஸோ அதை பாதியாக எடுத்துக்கிட்டதுனால D2 மைனஸ் D1 டிவைட் பை 2 அப்படிங்கிறத ஒரு கேப்புக்கு எடுத்துக்கிட்டேன். அது ஏன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ there are 3 different chances of failure in the single I end by applying the tensile load. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபெயிலியர் டியூ டு டென்சைல் அப்ளை பண்றதால டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸால ஃபெயிலியர் நடக்கும். எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிங்கிள் ஐ எண்டை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஐயோட இந்த எண்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ லோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதோட இந்த பர்டிகுலர் எண்டு என்ன ஆகுதுமா ரெண்டா கிழிஞ்சு டியர் ஆகி போறதுக்கான சான்ஸ் அதிகம். டென்சைல் லோடு வந்து ஹையர் ஆச்சு, லிமிட் ஹையர் ஆச்சு அப்படின்னா எப்படி கிழிஞ்சு போகும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டா என்ன ஆயிரும் அப்படின்னா கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டா கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். இது எந்த ஏரியா அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா, அதோட திக்னஸ் என்ன அண்ட் அதோட ஹைட் என்ன, இதான் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா. ஸோ இது வந்து 2 ஏரியால பாசிபிள் ஆகும். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று இந்த இடத்துல. இந்த 2 ரீஜியன்லையும் டென்சைலால என்ன பண்ணுவோம் அப்படின்னா டியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது டென்சைல் லோடு வந்து ஹையரா அப்ளை பண்ணும்போது முதல் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த சர்க்கிள் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹையர் லோடுனால லிமிட்டை கிராஸ் பண்ணதுனால ஜஸ்ட் என்ன ஆகும் அப்படியே கிராக் வந்து ப்ராபகேட் ஆகி ரெண்டும் என்ன போயிடும் அப்படின்னா 2 துண்டா பிரிஞ்சு போயிடும். 2 துண்டா பிரிஞ்சு போகும்போது இந்த இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷன், இந்த இடத்துல ஒரு கிராஸ் செக்ஷன். ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா கன்சிடர் பண்ணும்போது we have to consider double the time. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா load is equal to stress into area. ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி. லோட் என்ன அப்படின்னா 150 into 10⁻³ நியூட்டன். ஏரியா என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆஃப் பிரிக்கிறீங்க அப்படி தானே. ஸோ ஹைட் இன்ட்டு திக்னஸ். ஹைட் என்ன அப்படின்னா டபுள் ஏரியா அப்படின்னால இன்ட்டு 2 போட்டுக்கிறேன். ஹைட் என்ன அப்படின்னா T. திக்னஸ் என்ன அப்படின்னா D2 மைனஸ் D1 டிவைட் பை 2. சரிங்களா? இப்போ 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க சிக்மா டி. அண்ட் தென் டீயோட வேல்யூ என்ன அப்படின்னா T is equal to 65 mm. ஸ்டெப் நம்பர் 2ல கால்குலேட் பண்ணிருப்போம். அண்ட் D2 என்ன அப்படின்னா 104 mm. D1 என்ன அப்படின்னா 52 mm. சப்ஸ்டியூட் பண்ணி we have to calculate the sigma t value. இந்த sigma t value என்ன வருது அப்படின்னா for the particular load of 150 kilonewton, 150 into 10⁻³ newton, sigma t is equal to 44.4 newton per mm square. அதாவது t ஓட வேல்யூ 65 mm, D2 ஓட வேல்யூ 104, D1 ஓட வேல்யூ 52 சப்ஸ்டியூட் பண்றப்போ by applying the tensile load, the failure due to tensile, we can calculate the induced tensile stress value, that is 44.44, that is lesser than 75 megapascal. இது எதை விட கம்மியா இருக்கு? 75 megapascal விட கம்மியா இருக்கு. ஸோ நம்மளோட
consideration in the dimensions are correct, design is safe. ஓகே, இது வந்து முதல் ஃபெயிலியர். ரெண்டாவது ஃபெயிலியர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்மா டி கால்குலேட் பண்ணோம். 44.4 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். அது வந்து உங்களோட பெர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 75 மெகாபாஸ்கலை விட கம்மியா இருந்துச்சு, அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன ஃபெயிலியர் சான்ஸ் இருக்கு அப்படின்னா, இதுல ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதாவது ஷியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பின் இருக்கும், சரிங்களா? இந்த பின்னு மேல வந்து டபுள் ஐ எண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இழுக்கும் போது எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா, இப்ப இதான் வந்து அந்த ஐ எண்ட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ போனதுக்கும் இதுக்கும் தெளிவாக பார்த்துக்கோங்க. போனதுல என்ன இருக்கும் அப்படின்னா டியர் ஆயிருக்கும். டியூ டு டென்சைல் இந்த இடத்துல மெட்டீரியல் எலாங்கேஷன் நடந்திருக்கும், அதனால டியர் ஆகி என்ன இருக்கும் வந்திருக்கும். ஸோ பை மீன்ஸ் ஆஃப் டென்சைல் ஃபெயிலியர் இட் மே பி ஹேப்பனிங் லைக் தட். இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் மெட்டீரியல் ஸ்லைடிங் நடக்கும், இந்த ரீஜியன்லையும் இந்த ரீஜியன்லையும். இது செகண்ட் பாசிபிள். என்ன அப்படின்னா உள்ள வந்து பின் இருக்கும், பின் வந்து ஒரு சைடு இழுக்கும், சிங்கிள் ஐ எண்ட் வந்து ரைட் சைடு இழுக்கும். அப்படி இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு ரீஜியன்ல டியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஏரியா எடுத்துக்கிட்டனால என்ன அப்படின்னா ஹைட் இன்ட்டு திக்னஸ் தான். ஹைட் என்ன அப்படின்னா டி, திக்னஸ் என்ன அப்படின்னா d2 மைனஸ் d1 டிவைடட் பை 2. சேம் சர்ஃபேஸ் ஏரியா தான், சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா we can calculate load is equal to shear அப்படிங்கிறதுனால, அதுவும் டபுள் shear அப்படிங்கிறதுனால we can calculate multiply with 2 into shear into area என்ன அப்படின்னா சாரி thickness d2 minus d1 by 2 into height value t. 2 cancel ஆயிரும். load என்ன அப்படின்னா 150 into 10 power 3 newton, that is equal to tau into d2 value 104 minus d1 value 52 into t value 65 mm. இப்போ calculate பண்ணாலும் சேம், போன சம்ல என்ன ஆன்சர் வந்ததோ அதே டைமென்ஷன் தானே போட்டிருக்கீங்க, அதே ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகும். 44.4 newton per mm square, that is lesser than the allowable value 60. That is lesser than the allowable toe value 60 newton per mm square. So எப்படி பண்ணோம்? first failure என்ன அப்படின்னா due to tensile there is a chance of elongation at the midpoint of the that circle, அதனால டியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும் ஸ்லைட் ஆகி வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் டியூ டு டபுள் ஷியர். ரெண்டு ரீஜியன்ல ஷியர் நடக்கிறதுனால இது வந்து என்ன சொல்லலாம், டபுள் ஷியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் டோ என்ன வேல்யூ வருது அப்படின்னா 44.4 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர் தான் இப்போ கிடைக்குது. இது செகண்ட் பாசிபிலிட்டி, சரிங்களா? ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா டோ இஸ் ஈக்குவல் டு 44.4 நியூட்டன் பெர் எம் ஸ்கொயர், that is lesser than the allowable toe value. Allowable toe value என்ன அப்படின்னா 60 நியூட்டன் per m square, that is 60 megapascal. So இந்த டிசைன் ஒன்று தான் நமக்கு சேஃப் தான். தேர்ட் என்ன நடக்கும் அப்படின்னா தேர்ட் there is a chance of crushing, failure due to crushing. இப்போ இந்த ஐ மட்டும் உள்ள எடுத்துக்கலாம். இல்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து பின் இருக்கும், இந்த ஐ வந்து ரைட் சைடு மூவ் ஆகும், பின் வந்து லெஃப்ட் சைடு போக ட்ரை பண்ணும் டியூ டு டபுள் ஐ எண்ட். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரீஜன் ஃபுல்லாவே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாவே ஒரு கம்ப்ரஷன் நடக்கும். இந்த கம்ப்ரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டா இந்த வித்துக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த வித்துக்கு ஃபுல்லாவே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியால கம்ப்ரஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ டியூ டு கம்ப்ரஷன் there is a chance of failure in crushing. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லோட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சி இன்ட்டு ஏரியா. இது டபுள்லாம் கிடையாது, சிங்கிள் ரீஜன் தான். இந்த ஃபுல் த்ரூ அவுட் த வித்துக்கே நடக்க போது ஒரே ஒரு கம்ப்ரஷன் மட்டும்தான். ஸோ 2வால மல்டிப்ளை பண்ண வேண்டிய தேவை கிடையாது, சரிங்களா? ஏரியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏரியா வித் இன்ட்டு ஹைட். இதான் வித்து வந்து உள்ள வித் என்ன அப்படின்னா d1, ஹைட் என்ன அப்படின்னா t. ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் சிக்மா சி இன்ட்டு d1, that is the width value, inner diameter, into height value t. So 150 into 10 power 3 Newton, that is equal to sigma c into d1 value 52 mm into t value 65 mm. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் சிக்மா சியோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 44.4 நியூட்டன் பெர் எம். So your third value,
that is also sigma c is equal to 44.4 Newton per mm square, which is lesser than the allowable sigma c value. Allowable sigma c என்னது 150 megapascal. So single ion ஓட டிசைன் கன்சிடரேஷன் எல்லாமே என்ன அப்படின்னா சேஃப். நம்ம அசியூம் பண்ண டைமென்ஷன்ஸ் 52ல கால்குலேட் பண்ண D1 D2 T இது எல்லாமே உங்களுக்கு சேஃப் டிசைனா தான் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5 என்ன பண்ண போறோம் அப்படின்னா டபுள் ஐ எண்டுக்கு எப்படி இந்த ஃபெயிலியரை கன்சிடர் பண்ணி டிசைன் செக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ஸ்டெப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிசைன் ஃபார் டபுள் ஐ எண்ட். சிங்கிள் ஐ எண்ட்ல என்ன பண்ணோமோ அதே விஷயத்த என்ன பண்ண போறோம் அப்படின்னா டபுள் ஐ எண்டுக்கு ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிடலாம். ஆல் த ஃபார்முலாஸ் மல்டிப்ளைட் வித் 2. ஏன்னா அதுல சிங்கிள் ஐ இதுல இருக்கு, டபுள் ஐ இருக்கு. ஸோ இதுலயும் டென்சைல் லோடு தான் அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுனால அதுவும் கிராஸ் செக்ஷன் சேம் தான். இதோட அவுட்டர் டயாமீட்டர் D2, இதோட இன்னர் டயாமீட்டர் D1. பட் ஃபார்முலால இதோட திக்னஸ் வந்து T1, அதோட திக்னஸ் வந்து என்ன அப்படின்னா T, அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். But the formula will be repeated. Okay, so there are 3 different failures we have seen in the single ion. அதே மாதிரி தான் எங்கேயும் பார்க்க போறோம். First என்ன அப்படின்னா the failure due to tensile loading condition. So load is equal to stress sigma t into area. Double the time of area. Double tearing இருக்கும், double tensile இருக்கும்னு பார்த்தோம். So 2 into d2 minus d1 divided by 2 into திக்னஸ் என்ன அப்படின்னா இதுக்கு T1. அதுல T பார்த்தோம் சிங்கிள் ஐயன்ல, இதுல வந்து T1. தென் இதுல 2 ஐ இருக்கிறதுனால இன்டு 2. தட்ஸ் இட். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஷியர்லையும் ஷியர் P இஸ் ஈக்குவல் டு, அது டபுள் ஷியர், P இஸ் ஈக்குவல் டு 2 இன்டு டோ. ஏரியா வந்து அதே ஏரியா தான், D2 மைனஸ் D1 டிவைடட் பை 2 இன்டு ஹைட் வந்து இதுல T1. தென் டபுள் ஐ இருக்கிறதுனால இன்னொரு 2வால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? போன தடவை சிங்கிள் ஐ தான், அதனால நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம். இல்ல 2 ஐ இருக்கிறதால இன்டு 2 வந்து எல்லாத்துலயுமே வரும். தென் கிரஷிங் பாத்தீங்க அப்படின்னா கிரஷிங் லோட் இஸ் ஈக்குவல் டு தட் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஏரியா D1 இன்டு திக்னஸ் T1. இதுல வந்து 2 ஐ இருக்கிறதால இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை வித் 2 போட்டுக்கணும். ஸோ ஃபார் ஆல் தி failures we have to multiply with 2 because it is having 2 different eyes. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண எல்லாமே சேமா இருக்கும். லோடுக்கு பதிலாக 150 கிலோ நியூட்டன் 150 into 10 power 3 நியூட்டன் அப்ளை பண்ணுங்க. தென் D2க்கு பதிலாக 104 mm, D1க்கு பதிலாக 52 mm. தென் T1 எத்தனை அப்படின்னா T1 is equal to 40 mm. T1 என்னங்கிறது தெளிவா பார்த்துக்கணும். சிங்கிள் ஐக்கு வந்து திக்னஸ் T, டபுள் ஐக்கு திக்னஸ் என்ன அப்படின்னா T1. T1 அப்படிங்கிறது என்ன 1.25 இன்ட்டு டயமீட்டர். அது ஸ்டெப் நம்பர் 2லயே கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் TNN. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா Tயோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா சிக்மா T இஸ் ஈக்குவல் டு 36 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். தட் இஸ் லெஸ்ஸர் தேன் தி 75 மெகாபாஸ்கல். சிக்மா T பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் வேல்யூ விட என்ன இருக்கு, லெஸ்ஸரா தான் இருக்கு. அதே மாதிரி எல்லா வேல்யூவும் அதே தான் வரப்போகுது. ஏன்னா எப்படி நமக்கு டபுள் ஐஎன்ல சேம் ஆன்சர் எல்லா கேஸுக்கும் வந்துச்சோ அதே மாதிரி சிங்கிள் ஐல டபுள் ஐல என்ன வரும் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா டைமென்ஷன் வில் நாட் பி சேஞ்சிங். D2 D1 T1 எல்லா ஃபார்ம்ல ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கு. கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல் த ஆன்சர் வில் பி 36 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் அண்ட் ஆல் த ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் ஆர் lesser than the given design stress value. So our consideration of dimensions are correct. Our design is safe. So this is how we can design a knuckle joint to transmit the load of 150 kilonewton. Thank you.